ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நேற்று நடந்த மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் நடந்த மேட்சை பற்றி தான். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை பஞ்சாப் கிங்ஸ். சூப்பரான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங். ஸோ டோட்டலாக சொல்லணும் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பை பஞ்சாப் கிங்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் பெப் சிம்ரன் அண்ட் ஷ்ரேயஸ் ஐயர். என்ன மேட்ச்சு, என்ன இன்னிங்ஸ், என்ன பார்ட்னர்ஷிப்ஸ், சூப்பராக போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர், அதாவது பஞ்சாப் கிங்ஸோட அவங்க பேட்டிங் ஆடும்போது வந்த ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து நோ லுக்கிங் பேக். ஃபஸ்ட்டு ஓவர் 21 ரன்ஸ், அதுலேருந்து நோ லுக்கிங் பேக் அடித்து ஆடினாங்க. யாராக இருந்தால் என்ன, பும்ராவெல்லாம் ஓட விட்டாங்க நேற்று. ஸோ சூப்பரான வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் நேற்று. ஸோ டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு உண்டான பெரிய ப்ளஸ் நேற்று குவிண்டன் டி காக் வந்து செஞ்சுரி அடித்தார். சூப்பராக ஆனார். எல்லாருமே ஏர்லியாக அவுட் ஆகிற அந்த பிச்சில் குவிண்டன் டி காக் சூப்பராக ஆடினார். ஸோ அவருக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நமந்தீர். ஸோ ரெண்டு பேருமே நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப் டு 13 ஓவர்ஸ் தேவர் 130+ இருந்தாங்க ஃபார் 2. ஸோ ஐ திங்க் அந்த 7 ஓவரில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஐ திங்க் ஒரு 230 240 ஆடிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் நமந்தீர் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் யாருமே குவிண்டன் டி காக்கு ஒரு குட் பார்ட்னர்ஷிப் கொடுக்கல. ஸோ பாண்டியாவாக இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும், திலக்காக இருக்கட்டும், ரதர்ஃபோர்டாக இருக்கட்டும், சீப்லியாக அவங்க விக்கெட்டை த்ரோ பண்ணாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வி நீட் டு கிவ் கிரெடிட்ஸ் டு கிங்ஸ் 11 பஞ்சாப். அதுவும் ருதர்ஃபோர்டுக்கெலாம் யான்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் பேக் டு பேக் 5 யாக்கர்ஸ் செம்மையாக நெயில் பண்ணாங்க. ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. அண்ட் ஷ்ரேயஸ் ஐயரோட அந்த கேட்ச் 6 சேவ் பண்ணி அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணி விட்டார் பாருங்க. சரியான கேட்ச், சூப்பர் ஃபீல்டிங் ஷ்ரேயஸ் ஐயர். ஸோ ஒரே வருத்தம், இன்னும் அவர் இந்தியன் ஜெர்சியில் நம்மளால் பார்க்க முடியலையேங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஸோ கண்டிப்பாக கூட்டி சீக்கிரம் நம்ம ஷ்ரேயஸ் ஐயர்ஸை இந்தியன் ஜெர்சியில் பார்க்கலாம். ஸோ ஓவரால் இட்ஸ் கம்ப்ளீட் பஞ்சாபோட டாமினேட் இது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அகெயின் ஒரு லாஸ். ஸோ டோட்டலி 5ல் 4 லாஸஸ், 1 வின். ஸோ அடுத்த வர மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஐ திங்க் ஒரு 9 out of 7 கேம்ஸ் அவங்க வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணி ப்ளஸ் அலாங் வித் நெட் ரன் ரேட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் டூ ஏர்லி டு சே. ஸோ மும்பை இந்தியன்ஸ் போவாங்களா ப்ளே ஆஃப்க்கு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.